வணக்கம். கலை சேனல். கடலைப்பருப்பு பாதாம் பாயாசத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், வெல்லம், அரிசி, பாதாம், கடலைப்பருப்பு, ஏலக்காய், நெய், சேமியா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கோம். இப்போது நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடிடலாம். இப்போ நம்ம மூடிட்டு கேஸ் பற்ற வச்சு குக்கர் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறல்ல தேவையான பொருட்கள் எல்லாம் அதை போட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஏலக்காய் போட்டோம், முந்திரி பாதாம் போட்டோம், இது தேங்காய், அரிசி இப்போ போட்டு நம்ம மூடியை அரைச்சிட்டு அது வெல்லம் போட்டுக்கலாம். இப்போது வெல்லம் போட்டு ஒரு சுற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது இப்போது விசில் வந்துடுச்சு. நம்ம இறக்கி வச்சு தட்டி எடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையானது ஊற்றினா ஜவ்வரிசி கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம அதில் ஜவ்வரிசி போட்டு ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அதெல்லாம் நம்ம இப்போ கலக்கி வச்சுக்கணும். ஊற்றிக்கலாம். இப்போது ஊற்றி நல்லா கலக்கணும். அடி பிடிக்கும். அடி பிடிக்காத இதை நல்லா நம்ம தொழி விட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். திருவுண தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சு அதோட அந்த கடலைப்பருப்பு வெந்து போச்சு பாருங்கள். இப்போ எடுத்து அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றின்னு ஒரு கலக்கலாம். கலக்கிட்டு இதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்க முடிச்சா நீங்கள் சேர்த்துங்க. இப்போ டிக்கா வரும். இதை நம்ம கலக்கினே இருந்தோம்னா டிக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதில் இப்போது சுவைக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். அதில் சேர்த்து நல்லா தொழுவிங்க. இப்போ சேமியா கொஞ்சம் சேர்த்துக்கின்னு நல்லா தொழுவுங்க. இன்னும் டிக்கு வந்துடும். தொழுகினே இருக்கும்போது நல்லா பாருங்கள் கொதி வருது. பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு பாதாம் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட உளுத்த வடை செஞ்சு நீங்கள் கூட வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்கள். சுவையாகவும் இருக்கும். இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.